கார் ஏசியை சரியாக பயன்படுத்தலைன்னு வச்சுக்கோங்களேன், உங்கள் கார் ஏசி மட்டும் டேமேஜ் ஆகாதுங்க, உங்கள் லங்ஸும் டேமேஜ் ஆயிரும். எப்படின்னு சொல்கிறேன்னு கேளுங்க. அதாவது நீங்கள் ஏசி ஆன் பண்ண பின்னாடி இந்த 2 பட்டனில் ஏதாச்சும் ஒரு பட்டன் வேலை செய்யும். இது எதுக்கு அப்படின்னா, ஒரு பட்டன் வந்து நீங்கள் உள்ளே இருக்க காற்றை உள்ளவே சுழற்சி பண்ணும். இன்னொரு பட்டன் எதுக்கு அப்படின்னா, வெளியில் இருக்க காற்றை வந்து உள்ளே சுழற்சி பண்ணுறதுக்கு. இந்த வெளியில் இருக்க காற்று உள்ளே சுழற்சி பண்ணுது பார்த்தீங்களா, அப்போ தான் நமக்கு டேமேஜ் அதிகம். எப்படின்னு சொல்கிறேன்னு கேளுங்க. அதாவது வெளியிலேருந்து காற்று வர்றப்போ வந்து டஸ்ட்டோடு தான் வரும். அது ஃபில்ட்ரு கேபின்குள்ளே போகிறப்ப டஸ்ட்டு ஃபுல்லாக ஃபார்ம் ஆயிரும். அந்த டஸ்ட்டு பூரா வந்து கூலிங் காயில் போய் அது ஏற்கனவே வந்து ஈரப்பதமாக இருக்கப்ப அந்த டஸ்ட்டு பூரா வந்து கூலிங் காயில் போய் அடைஞ்சிரும். கூலிங் காயில் இருக்கிற டஸ்ட்டு பூரா எங்கே வரும் அப்படின்னா, நம்ம மூக்கு வழியாக போய் நம்ம லங்ஸை தான் பாதிக்கும். இந்த ஆப்ஷனை எப்போ யூஸ் பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் ஏதாவது பொல்யூஷன் இல்லாத இடத்துல ஹில் ஸ்டேஷனில் ட்ராவல் பண்ணுறப்ப அந்த மாதிரி இடத்துல மட்டும்தான் இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணணும். இந்த ஆப்ஷனை எப்போ யூஸ் பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் டிராஃபிக்கில் இருக்கிறீங்க பார்த்தீங்களா, டிராஃபிக்கில் இருக்கிறப்ப உள்காற்றை உள்ளவே சுழற்சி பண்ணுற மாதிரி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பொல்யூஷன் வராது, வெளியிலேருந்து கெட்ட ஸ்மெல்லு எதுவுமே வராது. நீங்கள் ஹைவேல ட்ராவல் பண்ணுறப்ப ஒவ்வொரு 1 மணி நேரத்துக்கு ஒருக்கா இந்த ஆப்ஷனை மாற்றி மாற்றி வச்சுக்கோங்க. அப்படி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்கள் காருக்கும் சேஃப்டி, உங்களுக்கும் சேஃப்டி. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.